ஹலோ வணக்கம். இன்னைக்கு வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருக்க டாபிக் தான், இருந்தாலும் திருப்பியும் சொல்கிறேன். இந்த பெயின் கில்லர்ஸ், எஸ்பெஷலி இது என்எஸ்ஏஐடின்னு சொல்லுவாங்க, நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ், ரைட்டா? அது வந்து பெயின் கில்லருக்காக சாப்பிட்றாங்க. நாங்கள் எழுதுறது ஒரு 2 நாள் 3 நாளைக்கு தான் எந்த டாக்டரும் எழுதுவாங்க. ஆனால் பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஓவர் த கவுண்டர் நம்ம மெடிக்கல் ஷாப்லேருந்து வாங்கிட்டு எப்போ பெயின் இருந்தாலும் டக்குன்னு அதை போட்டுக்கிறாங்க, ரைட்டா? அது ட்ரை டு அவாய்ட். ஏன்னா அந்த மெஜாரிட்டி ஆஃப் என்எஸ்ஏஐடி வந்து ஓவர் டோஸ் எடுக்கும்போதோ ரிப்பீட்டட் டோஸு ஹை டோஸ் எல்லாம் வந்து டெஃபினட்டாக கிட்னி டேமேஜ் பண்ணும். எஸ்பெஷலி டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கும் பிபி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து கிட்னி டேமேஜ் ஆகிடும். கிட்னி ஃபெயிலியருக்கு அது ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன், ரைட்டுங்களா? அதனால் அது கூடிய வரைக்கும் சாப்பிடாதீங்க. அண்ட் அதே மாதிரி சில்ட்ரனுக்கும் அடிக்கடி பேரஸ்டமால் ஹை டோஸ் கொடுத்தீங்கன்னாக்கா அவங்க லிவர் டேமேஜ் ஆகும். அதனால் இந்த லிவர், கிட்னி, இந்த மாதிரி வைட்டல் ஆர்கன்ஸு நீங்களாவே மருந்து சாப்பிட்டுட்டு டேமேஜ் பண்ணிக்காதீங்க. அதனால் அக்கேஷ்னலாக ஒரு டோஸு சாப்பிட்றதுல தப்பில்லை, பட் ரிப்பீட்டடாக சாப்பிடக்கூடாது. எஸ்பெஷலி இந்த நீ ஜாயிண்ட் பெயின் இருக்கிறவங்க, ஆர்த்ரைட்டிஸு, விமன், ஓவர் வெயிட்டு, டயபெட்டிஸ்காரங்களுக்கு ஒரு ட்ரிப்பு டாக்டர் எழுதிட்டாங்கன்னா அவங்க அது நல்லா ஆகணுங்கிறதுக்காக டாக்டர் கன்சல்டேஷன் இல்லாமல் ரிப்பீட்டடாக சாப்பிட்டு கிட்னி ஃபெயிலியரில் எண்டப் ஆகணும். அதனால் பி கேர்ஃபுல். எந்த பெயின் கில்லருமே அக்கேஷனலாக போடுறது தப்பு இல்லை. அதர்வைஸ் யூ ட்ரை டு கெட் டாக்டர்ஸ் அட்வைஸ். ஓகேங்களா?